بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படுகிற விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் ஆல இம்ரான்கிற அத்தியாயத்தில் 26 வசனங்களை முடித்துவிட்டு 27வது வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் பார்த்தோம். அந்த பகுதி தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வரி. அதாவது தூளிஜுல் லைல ஃபின்னஹாரி, பகலில் இரவை நுழைக்கிறாய். ஒரு தூளிஜுன் நஹார ஃபில் லைலி, பகலை போய் இரவில் நுழைக்கிறாய் அப்படின்ற அல்லாஹ் அவனை நோக்கி புகழுமாறு நமக்கு கட்டளை எடுக்கிறான். அதாவது 26வது வசனத்தில் என்ன சொன்னான்னு கேட்டால், ஆட்சியை நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குறாய், நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை எடுத்துக்கொள்கிறாய், நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய், ஆட்சி உன்னுடைய கையில் தான் இருக்கிறது, நீ எல்லா பொருள்களுமே சக்தி உடையவன் அப்படின்னு சொல்லி 26வது வசனத்தில் இருந்துச்சு. அதன் தொடர்ச்சி தான் 27. அதில் தான் அல்லாஹ் நோக்கி நம்ம பேசணும்னு நல்லா சொல்லித்தரான். குல் என்று தான் ஆரம்பிக்குது அந்த 26 வசனம். தூளிஜுல் லைல, நீ இரவை நுழைக்கிறாய், ஃபின் நஹாரி, பகலிலே நுழைக்கிறாய், இப்போ தூளிஜுன் நஹார ஃபில் லைலி, இரவிலே பகலை நுழைக்கிறாய் என்ற இந்த சொல்லுக்கு விரிவுரை அரபு தஃப்சீர்களில் என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள் என்பதையும், அது எந்த வகையில் சரி என்பதையும், இதனுடைய சரியான விளக்கம் என்ன என்பதையும் நம்ம சென்ற வாரத்தில் பார்த்துட்டோம். அதன் அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். துஹுர்ஜுல் ஹைய, உயிர் ஹையின்னா உயிர் உள்ளது, ஹயாத்து உள்ளது. எதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அதுக்கு தான் ஹையுமாங்க. ஹையின்னா மனுஷன் மட்டும் குறிக்காது, ஹயாத்து உயிர் உள்ளவை என்பதில் எல்லா உயிர் உள்ளதுமே அடங்கிரும். இன்னும் சொல்ல போனால் இந்த உயிர் உள்ளது என்பதில் அதாவது தாவர வர்க்கங்கள் கூட, செடி கொடிகள் கூட அடங்கும். ஏன்னாட்டா அவைகளுக்கு உயிர் இருக்குதுல்ல, உயிர் இருக்க போய் தான் அது என்ன செய்கிறது, வளர்கிறது, இனப்பெருக்கம் செய்கிறது, அப்படியெல்லாம் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ உயிருள்ள எல்லாத்தையுமே துஹுர்ஜுல் ஹைய, உயிருள்ள அனைத்தையும் நீ வெளிப்படுத்துகிறாய், மினல் மையத்தி, உயிர் அற்றதிலிருந்து. மையத்துனா உசுர் இல்லை, செத்ததை கொண்டு கருத்து உயிர் அற்றது. அப்போ உயிர் அற்றதில் இருந்து உயிர் உள்ளதை நீ வெளிப்படுத்துகிறாய். துஹுர்ஜுல் மையத்தை, உயிர் அற்றதை நீ வெளிப்படுத்துகிறாய், மினல் ஹையி, உயிர் உள்ளதிலிருந்து. அதாவது உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதையும், உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதையும் நீ வெளிப்படுத்துகிறாய் அப்படின்னு அல்லாஹ்வை நோக்கி சொல்லுமாறு நமக்கு சொல்லுகிறான். இந்த உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றது, உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது, இந்த விஷயத்திற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சொல்கிற விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது அவங்க தஃப்சீர்களில் உள்ளது சொல்லி போடுறோம். ஆனால் சரியான கருத்து என்னங்கிறது நம்ம பார்ப்போம். துஹுர்ஜு ஸரா மினல் ஹப்பி, அந்த தானியத்திலிருந்து பயிர்களை நீ முளைக்க செய்கிறாய். ஒரு நெல்லை போடுறோம், அதுதான் உயிரற்றதான். அது செடியாக முளைச்சி வந்துருச்சுல, அது உயிர் உள்ளது. அப்போ உயிரற்றதிலிருந்து ஒரு விதையை போடுகிறோம். ஹப்புனா விதை, விதையிலிருந்து நீ பயிர்களை வெளிப்படுத்துகிறாய். விதை என்பது மையத்து, உயிரற்றது, பயிர் என்பது உயிர் உள்ளது, அதுதான் இங்கே சொல்லப்படுது அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாங்க அவங்க. அதே மாதிரி ஒல் ஹப்ப மினஸ் ஸரஇ, அந்த பயிர்களில் இருந்து விதைகளை உண்டாக்குகிறாய். நெல்லை போடுறோம், நெல் மையத்து, அது நெல் கதிர்கள் முளைச்சிருச்சு, அது உயிர் இருக்கிறது, அதுலேயும் நெற்கள் இருக்கிறது, அந்த நெல் என்னது, விதையாக இருக்கிறது, அது உயிரற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் உதாரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நகலத்தை மினன் நவாத்தி, நவாத்தி என்றால் பேரிச்சம் கொட்டை இருக்குல்ல, அதுக்கு பேர் நவாத்துமாங்க. பேரிச்சம்பழத்துக்குள்ளே இருக்கிற கொட்டை இருக்கும்ல, அதுக்கு பேர் நவாத்து. அதை போட்டால் தான் பேரிச்சம்பழம் முளைக்கும். நகலத்தை மினன் நவாத்தி, பேரிச்சம் கொட்டையிலிருந்து பேரிச்ச மரத்தை நீ உண்டாக்குகிறாய். அதாவது பேரிச்சம் கொட்டை என்பது உயிரற்றது என்றும், நகலத்து பேரிச்ச மரம் என்பது உயிர் உள்ளது என்றும் ஒரு கருத்தை கொடுக்கிறார்கள். அதே மாதிரி நவாத்த மினன் நகலத்தி, பேரிச்ச மரத்திலிருந்து பேரிச்சங்குட்டையை உண்டாக்குகிறாய். பேரிச்சங்குட்டையிலிருந்து மரம், மரத்திலிருந்து பேரிச்சங்குட்டை, இப்படி ஒரு சுழற்சி முறையில் வருகிறது அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு இலக்கிய அர்த்தம் கொடுக்குற மாதிரி
உள் மூமின மினல் காஃபிரி, காஃபிர்லேருந்து நீ மூமினை உருவாக்குகிறாய். ஒருத்தர் காஃபிராக இருக்கிறான், அவனுக்கு பிறக்கிறவன் மூமினாக இருக்கிறான். அப்புறம் உள் காஃபிரான் முதல் மூமினி, மூமினாக இருக்கிறான், அவனுக்கு பிறக்கிறவன் காஃபிராக இருக்கிறான். இப்படியும் அர்த்தம் கொடுக்கலான்னு கொண்டு வர்றாங்க. அதாவது உயிர் உள்ளது உயிரற்றது என்று சொன்னால், உயிர் உள்ளது என்றால் சரியான பாதையில் உள்ளவன் அர்த்தம். மைத்து என்றால் தவறான பாதையில் உள்ளவன் என்று அர்த்தம். தவறான பாதையில் உள்ளவனிடமிருந்து சரியான பாதையில் உள்ளவனை நீ வெளியே கொண்டு வருகிறாய். அதே மாதிரி ஒரு காஃபிர மிடல் மூமினி, சரியான பாதையில் இருப்பான், அவன் புள்ள சரியாக இருக்க மாட்டான், மூமினிடமிருந்து காஃபிரை கொண்டு வருகிறாய். இப்படி கூட நம்ம அர்த்தம் செய்யலாம் அப்படின்னு அதுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு தஜாஜத்து, தஜாஜத்துனா கோழி, கோழியை நீ வெளிப்படுத்துகிறாய். மினல் பைலத்தி, பைலத்துனா முட்டை, கோழியை நீ வெளிப்படுத்துகிறாய் முட்டையிலிருந்து. உள் பைலத்து மினத் தஜாஜத்தி, அதே மாதிரி கோழியிலிருந்து முட்டையை வெளிப்படுத்துகிறாய். இப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது தப்சீர்களில், அதாவது இந்த வாசகத்துக்கு மையத்திலிருந்து ஹையை வெளிப்படுத்துகிறாய், ஹையிலிருந்து மையத்தை வெளிப்படுத்துகிறாய் என்கிற இந்த சொல்லுக்கு என்ன மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், சிந்திச்சு பார்க்குறாங்க. மையத்திலிருந்து உயிர் உள்ளது இப்படி வரலன்ற உடனே அவங்க அதுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக எங்கே போகிறாங்கன்னா தானியங்களை நோக்கி போகிறாங்க. இந்த தானியங்கிறது மையத்து, தானியத்தில் இருந்து என்ன செய்கிறது, மரஞ்செடி கொடியெல்லாம் வருகிறது, அது உயிராயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் கொடுத்தா அந்த கருத்தை தான் இது சொல்லுதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அந்த தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த விதைகள் குட்டைகள், அதெல்லாம் மையத்துன்னு சொல்ல முடியாது, அதில் உயிர் இருக்குது. தானியங்களில் உயிர் இருக்க போய் தான் அது வளருது. இந்த தானியத்தை நல்லா வேக வச்சுட்டு போட்டால் முளைக்குமா? தானியத்தை பேரிச்சங்குட்டையை நல்லா சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுவிட்டு அப்புறம் எடுத்து முளைக்க போட்டால் முளைக்காது. ஏன் இப்போ வேக வச்சது ஏன் முளைக்கலை, வேக வைக்காது ஏன் முளைக்குது என்றால் அதில் தான் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் என்பது ஒவ்வொரு நெல்மணியிலையும், ஒவ்வொரு கோதுமை விதையிலையும், ஒவ்வொரு புளியங்குட்டையிலையும், ஒவ்வொரு வித்துகள்லையும் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் இருக்கிறதுனால தான் அது முளைக்கவும் முடியுது, உயிர் உள்ளதான் இருக்கிறது. அப்போ மையத்தில் இருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறாய் என்பதற்கு இவங்க கொடுத்த விளக்கம் மரஞ்செடியை நீங்கள் உயிர் உள்ளதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதனுடைய விதையும் உயிர் உள்ளது தானே, அதுதான் வளர்ந்து வருது, அந்த உயிர் அதெல்லாம் கிடக்குது. உயிர் மாத்திரம் இல்லை, அவ்வளோ புரோகிராம் அது உள்ளே தான் இருக்குது. அந்த ஒரு புளியங்கொட்டையில் அது என்ன இருக்குது, அந்த புளிய இலை இப்படி இருக்கணும், அதனுடைய ருசி இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு அதனுடைய சைஸ் இந்த மாதிரி இருக்கணும், எல்லா ப்ரோக்ராமுமே அந்த புளியங்கொட்டைக்குள்ளே தான் இருக்கிறது. அதனால் அந்தந்த விதைகள் அந்தந்த மரங்களை, செடிகளை, கொடிகளை முளைக்க செய்கிறது. அதனால் உயிரற்றது என்பதற்கு இவங்க கொடுக்குற அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிற முடியாது. உயிரற்றதுன்னு சொல்லி செடி கொடிகளை உயிர் உள்ளதுங்கிறீங்க, அந்த செடி கொடிகளை முளைக்க செய்யக்கூடிய விதையை பிடிச்சி என்ன செய்கிறீங்க, உயிரற்றதுங்கிறீங்க. அது உயிரற்றதுன்னு யார் சொன்னால்? அதில் உயிர் இருக்குதுன்னு தானே அறிவியல் பிரகாரம் அதுக்குள்ளே உயிர் இருக்குதே, உயிர் இருக்க போய் தானே அது மறுபடியும் முளைக்க செய்யுது. அதனால தானே வேக வச்சிட்டோம்னா அது முளைக்க மாட்டேங்குது. வேக வச்சா அந்த உயிர் செத்துருது, அந்த ஹீட்டில் சூட்டில் அதில் உள்ள அந்த உயிர் செத்து போயிடுது. செத்த விதைகள் என்ன செய்யாது, முளைக்காது. அப்போ அதையே உயிர் உள்ளது உயிரற்றதுன்னு சாக்க முடியுமா? ஒரு விதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பச்சரிசி இருக்குல்ல, அந்த பச்சரிசி உயிர் உள்ளது, புழுங்கல் அரிசிங்கிறது, புழுங்கல் நெல்லுங்கிறது உயிரற்றது. அப்போ இப்போ பச்சை நெல்லை போட்டிங்கன்னா அது முளைக்கும், புழுங்கல் நெல்லை போட்டிங்கன்னா அது முளைக்காது. புழுங்கல் நெல்லை என்னது, நெல்லோடு வச்சு வேக வச்சுருவாங்க, அவிச்சு எடுத்துருவாங்க, அப்புறமேலே அரிசியை பிரிப்பாங்க. அப்படிங்கும்போது உயிருள்ளது உயிரற்றது என்பது அதிலே ரெண்டாக பிரிக்கலாமே. எது அதனுடைய உயிர் சத்து சாகடிக்கப்படலையோ அதெல்லாம் உயிர் உள்ளது தான், எது சாகடிக்கப்பட்டுச்சோ அது உயிரற்றது தான். அப்போ அந்த உயிரற்ற வித்தில் இருந்து செடிகள் முளைக்குமா, மரஞ்செடிகள் வருமா? வராது. அப்போ இந்த மையத்தில் இருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்வது அவங்க புரிந்து யோசித்து பார்க்குறாங்க. மையத்திலிருந்து உயிர் உள்ளதுன்னா என்ன செய்கிறது? முட்டையிலேருந்து கோழி, கோழியிலேருந்து முட்டையெல்லாம் உதாரணம் அவங்களுக்கு வருகிறது. முட்டை உயிரற்றதா? முட்டை உயிரற்றது இல்லை, அவிச்ச முட்டை தான் உயிரற்றது. பச்சை முட்டை உயிரற்றது கிடையாது, அது உயிர் உள்ளதாக இருக்க போய் தான் அதிலேருந்து குஞ்சு, அந்த முட்டை தானே குஞ்சாக வருது, அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்க தானே செய்கிறது. அப்போ உயிர் உள்ளது என்பது உயிரற்றது என்பதற்கு இவங்க அந்த முட்டை, பேரிச்சங்கொட்டை, விதைகள் என்று உதாரணம் காட்டுவது பொருத்தமற்றது. அவங்க காட்டக்கூடியதும் உயிருள்ளதாக தான் இருக்கிறது. அறிவியல் பிரகாரம் நடைமுறை நம்ம சிந்திச்சு பார்த்தா கூட
அதில் வந்து என் அவிச்ச முட்டை எதுக்கு குஞ்சு ஆக மாட்டேங்குது, அவிக்காத முட்டை எதுக்கு குஞ்சு ஆகுது, கூழ் முட்டை வந்து குஞ்சு ஆக மாட்டேங்குது. கூழ் முட்டைன்னு என்ன தான், உயிர் செத்து போச்சு. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த முட்டைக்கு வந்து நீங்கள் ஒன்று அவிச்சு திண்டு போடணும், இல்லைன்னா அது அடகாக்கிறதுக்கு வச்சிடணும். இல்லைன்னா அந்த முட்டையில் என்ன செஞ்சிடறேன், அந்த உயிர் சத்தெல்லாம் போய் கூழ் முட்டையாயிரும். அது திங்கவும் முடியாது, அதுலேருந்து குஞ்சும் உருவாகாது. கூழ் முட்டை எதுக்கு, கூழ் முட்டை தான் செத்துதுன்னு சொல்லணும். கூழ் முட்டை அவிச்ச முட்டையை தான் நீங்கள் என்ன செய்யணும், உயிரற்றதுன்னு சொல்லணுமே தவிர முட்டையை உயிரற்றதுன்னு இப்படி சொல்லுவீங்க. அதில் உயிர் இருக்க போய் தானே வளருது, அது கோழியே உருவாகிறது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இதை நினச்சி பார்க்குறாங்க. விளக்கம் கொடுக்க அவங்களுக்கு சிந்தனையில் ஒன்றும் தோணலைன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லா தஃசீர்லையும் இப்படி தெளிச்சுக்கிறாங்க. எல்லா தஃசீர்லையும் உதாரணங்கள் வேண்டாம், வேறு வேறு காட்டியிருப்பாங்களே தவிர இந்த மெத்தடு தான். இந்த மாதிரி பேரிச்சங்குட்டைக்கு பதிலாக ஒருத்தர் புளியங்குட்டைன்னு காட்டியிருப்பார். அந்த உதாரணங்கள் தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர பேசிக்காக இந்த விளக்கத்தை தான் எல்லாருமே தருகிறார்கள். இது சரியில்லை. அப்போ உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்தினாய் என்பதை எதை குறிக்கும் என்று சொன்னால், இப்போ வந்து எல்லா உயிரினங்களுமே நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ்வால் நேரடியாக தான் படைக்கப்படுது. மனிதனை படைத்ததை பற்றி தான் விவரம் சொல்லப்பட்டிருக்கு குர்ஆனில். மற்றதெல்லாம் தன்னால் உருவாகலை, அதுவும் அதே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்குது. அப்போ அல்லாஹ் வந்து இந்த மண் இருக்குல்ல, மண்ணுக்கு உயிர் கிடையாது. இந்த மண்ணில் இருந்தாலும் மனுஷனை படைத்தான். அதாவது மண் வந்து மையத்து, மண்ணில் எந்த ஒரு உயிருமே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மண்ணை குலைத்து அதிலிருந்து தான் என்ன செய்கிறான், ஒரு வடிவத்தை அமைத்து ஊதுறான். அல்லாஹ் உயிரை ஊதுறான், அது உயிராகிவிட்டது. இப்போ மையத்திலிருந்து உயிரை வெளிப்படுத்தல் என்பது எதை குறிக்கும் என்றால் மண்ணைத்தான் குறிக்கும். மையத்து என்பது மண்ணுக்கு தான் உயிர் இல்லை. அந்த மண்ணிலிருந்து தான் எல்லா படைப்புகளையும் நல்லா படைக்கிறான். மண்ணிலிருந்து தான் யானையை படைக்கிறான்னா, யானையுடைய மூலம் யானை ஒன்று நல்லா படைப்பான்ல, அதை எதுலேருந்து படைச்சிருப்பான், அது மண்ணு தான், எல்லாம் மண்ணு தான். அதனால் மண் ஆயிடுது அனைத்துமே. அனைத்து பொருள்களுமே மண்ணிலிருந்து தான் படைக்கப்படுகிறது. அனைத்து பொருள்களும் மண்ணில் படைக்கிறதுக்கு நேரடியாக ஆதாரம் இல்லாட்டாலும் அல்லாஹ் படைக்கிறது இந்த மனுஷனை படைத்த ஒரு முன்மாதிரியை வைத்து அதே மாதிரி தான் மற்றதையும் படைத்திருப்பான்னு விளங்குறோம். அந்த விளக்கத்தில் ஒருத்தருக்கு உடன்பாடு இல்லாட்டா கூட இது மனுஷனை படைத்தது சொல்லிட்டு போங்களேன், அது உறுதியான செய்தி தானே. நம்ம மையத்திலிருந்து வந்திருக்கிறோம். அப்போ நம்ம வந்து விந்துவிலிருந்து ஒரு மனுஷன் வர்றானே, அது கூட மையத்திலிருந்து வந்தது கிடையாது. விந்துக்கு உயிர் இருக்கிறது. விந்து துளியிலிருந்து ஒரு மனிதன் உருவாகி வர்றான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உயிர் இருக்க போய் தான் வருகிறான். உயிர் இருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறிக்காது, முதல் மனுஷனை குறிக்கும். துஹுரிஜுல் ஹய்ய மினல் மையத்து என்றால் முதலில் படைக்கப்படுற மையத்து ஹை இருக்குல்ல, ஒவ்வொரு ஹையும் உயிர் உள்ளதும் அது உயிரற்றிலிருந்து படைக்கப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் குதிரைன்னு சொல்லியிருந்தா ஒரு குதிரையாக குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக ஒரு குதிரை நிற்கும்ல. முதல்ல படைக்கப்பட்டது ஒரு குதிரையாக, ஒரு ஜோடி குதிரையாக இருக்கும். முதல்ல படைக்கப்பட்டது ஒரு ஜோடி நாயாக இருக்கும். அந்த ஒரு ஜோடி நாய் படைக்கப்பட்டது இல்லைன்னு முதல்ல ஒன்று படைக்கணும்ல, அது உயிர் இல்லாதுன்னு எடுத்தாலும் படைக்கப்படுது. உயிர் தண்ணியில் ஏதோ ஒன்றில் படைச்சிருக்கட்டும், அதில் இப்போ எதுலேருந்து படைக்கப்பட்டிருந்தாலும் முதலில் ஒரு துவக்கமே மையத்திலேருந்து தான் வருது. ஏன்னு கேட்டால் உயிருங்கிறது வந்து இல்லாத ஒன்று, அதை புதுசாக தான் உண்டாக்கணும். அப்போ உயிருங்கிறது இல்லாத ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு தான் உயிர் உள்ளதுங்கிறது, இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு பெரிய அறிவியல்னாலையும் உயிர் அற்றதுன்னு சொல்லப்பட்டதில் இருந்து உயிர் உள்ளதே கொண்டு வர முடியாது. இதுக்கு உயிர் இல்லை, இதுக்கு உயிர் உள்ள இதிலேருந்து பிறக்க செய்யணும் முடியாது. நீ எந்த விதமான டெஸ்ட் டியூப் மாதிரி எந்த டியூப்பில் வச்சு செஞ்சாலும் இதுக்கு உசுர் இருக்கணும். இருந்தால் தான் அதை வளர்த்து இது பண்ண முடியும். அப்போ உசுர் உள்ளதில் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு ஒரு தனித்தன்மை. துஹுரிஜுல் ஹய்ய மினல் மையத்து, மையத்தில் இருந்து, மையத்து என்றுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்னு கேட்டால் மண்ணில் இருந்து தான் அர்த்தம். எல்லா உயிரினங்களுக்கும் மண்ணு தான் மூலம். உயிரினமே இல்லாத இடத்துல மண் மட்டும் தானே இருந்துச்சு. நல்லா பூமியை படைச்ச உடனே பூமி மட்டும் தானே இருந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லையே. அனைத்து உயிரினங்களுமே அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தனித்தனியாக படைக்கப்படுகிறது. பரிணாமத்தை இஸ்லாம் ஏற்றுக்கல. அதுலேருந்து இதுலேருந்து அதுங்கிறத இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை. மனிதன் எப்படி தனியாக படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மாதிரி தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய மூளை என்ன, மண்ணு தான் அவங்க சொல்லி இருக்கணும். இந்த உதாரணம் வந்து இப்போ அந்த காலத்தில் இந்த அறிவியல் விதைகளுக்கு உயிர் இருக்கா இல்லையா அந்த மாதிரியான புரிதல் குறைவாக இருந்த ஒரு காலம். அந்த காலத்தை கொண்டு அவங்க அப்படி தான் சிந்திக்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது என்பதை, முட்டைக்கு உயிர் இருக்கிறது,
விந்துக்கு உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு விதைகளுக்கும் உயிர் இருக்கிறது, அதில் உயிரற்ற விதைகளும் இருக்கிறது, உயிருள்ள விதைகளும் இருக்கிறது என்றெல்லாம் வகைப்படுத்தி பார்க்கிற காலத்தில் நம்ம வாழ்கிற காரணத்தினால இந்த உதாரணங்களை நம்ம ஏற்றுக்கிற கூடாது, பொருத்தமாக இல்லை. அவங்க சொல்லக்கூடியது வந்து இதுதான் இறைவன் சொல்லுகிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு கேள்வி வரும், பதில் சொல்ல முடியாது. நீங்கள் அல்லாஹ் சொல்லாத ஒன்றுக்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த விளக்கம் பொருத்தம் இல்லைன்னு வந்து கேள்வி வந்துச்சுன்னா குரானுக்கு எதிரான கேள்வி அது நிற்கும். உங்கள் விளக்கத்திற்கு எதிரான கேள்வி தான் அது, ஆனால் அது குரானுக்கு எதிரான கேள்வி மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி விளக்கங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, கரெக்டானதான் நம்ம சொல்லணும். அதை விட மேலானது ஒன்று இருக்கும்போது எதுக்கு போகிறாங்க அவங்க? மனிதன் நம்ம படைக்கப்பட்டது மண்ணிலேருந்து படைக்கப்பட்டோம், மண் உயிரற்றது, இது தானே சாதாரண ஒரு சிம்பிளாக விளங்கலாமா? இதை உத்தரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இதுகளை தான் சொல்கிறாங்க. இது எதை சொல்லுதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு படைக்கப்பட்ட எந்த உயிரினமாக இருந்தாலும் உயிரற்றது தான் படைக்கப்பட்டுச்சு, உயிரை இருக்கவில்லை. உயிர் இல்லாத ஒன்றிலிருந்து தான் எந்த ஒரு கொசுவிலேருந்து ஈயிலேருந்து எறும்புலேருந்து எதுவாக இருந்தாலும் சரி அனைத்துமே உயிரற்ற ஒரு மூலத்திலிருந்து தான் இறைவனால் படைக்கப்பட்டுச்சு. அது அவனுக்கு தான் முடியும். உயிரை கொடுக்குறதுங்கிறதே கடவுளுடைய தனித்தன்மை. அதுக்காக தான் அல்ல வந்து அவனை புகழ சொல்கிறான். புகழ்றதுக்குரிய ஒரு விஷயம் தானே, ஒரு துஹுரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி, உயிரற்ற வைகளிலிருந்து உயிர் உள்ளதை நீ படைக்கிறாய், வெளிப்படுத்துகிறாய். அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ஒவ்வொரு உயிரினங்களின் முதல் படைப்பு. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் முதல் படைப்பு இருக்கும்ல. புளிய மரத்துக்காக வேண்டி எல்லாம் முதல்ல ஒரு புளியங்கொட்டையை படைக்கிறான். அந்த புளியங்கொட்டை படைக்கும்போது அதுக்கு முந்தைய அது இருக்கவில்லை, அதுக்கு முந்தி மரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த புளியங்கொட்டை தான் இருக்குன்னா அது எதுலேருந்து படைச்சிருப்பான்ல? அது ஒரு மண்ணிலேருந்து தான் படைச்சிருப்பான். அப்போ எல்லா விதமான உயிரினங்களாக இருந்தாலும் சரி, விதைகளாக இருந்தாலும் சரி, வித்துவாக இருந்தாலும் சரி, இல்லாமல் தானே இருக்குது. எல்லாமே இல்லாமல் இருக்கிறது மந்திரத்திலையும் உண்டாக்க முடியும் இறைவன் நாடினான்னு சொன்னான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒன்றிலிருந்து ஒன்றை படைக்கிற மாதிரி தான் மனிதனை செஞ்சு காட்டியிருக்கிறான். அப்போ இந்த மண்ணு கூட இல்லாமல் கூட எல்லாம் படைக்கலாம்ல. இந்த மண்ணே இல்லாமல் என்ன செய்வான்? ஆகண்டா ஆயிரமா இல்லையா? வெளிச்சத்திலிருந்து நம்ம படைக்கிறான், நூறுலேருந்து நெருப்புலேருந்து படைக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்வான்? மண்ணிலேருந்து படைக்குவான். அதே மாதிரி நம்ம நம்பிக்கை பிரகாரம் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. அப்போ ஷைத்தானுக்கு உயிர் இருக்கிறது, நெருப்புக்கு உயிர் இல்லை. அதுவும் இதை எடுத்துக்கொள்ளும். உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது என்பதை வந்து எது கூட எடுத்துக்கொள்ளணும்? ஒளியால் மலக்கள் படைக்கப்பட்டாங்கன்றிருக்கு. ஒளிக்கு உயிர் இருக்குதா? எந்த ஒரு மூலத்தை, எந்த படைப்புக்கு மூலத்தை எடுத்து பார்த்தாலும் உசுர் இருக்க மாட்டேங்குது. வானவர்களுடைய மூலம் ஒளிக்கு உயிர் கிடையாது. சைத்தானுடைய மூலம் வந்து ஜின்னுடைய மூலம் வந்து நெருப்புக்கு உயிர் கிடையாது. அப்போ நெருப்பிலிருந்து உயிர் உள்ள ஜின்னு, ஒளியிலிருந்து உயிருள்ள வானவர்கள், மண்ணிலிருந்து உயிருள்ள மனிதன் மற்றும் இதர ஜீவராசிகள் அனைத்தையுமே அல்லாஹ் வந்து படைக்கிறான். அப்படிங்கிறது தான் இதுக்குரிய சரியான விளக்கமாக இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு துஹுரிஜுல் மையித்த மினல் ஹையிலிருந்து உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை படைக்கிறாய் என்பதை வந்து இதை வந்து நேரடியாக விளைவிக்கலாம். இது சுற்றிக்கலாம் போக வேண்டிய, நம்ம உசுராக இருக்கிறோம், நம்ம செத்துட்டோம்னா முடிஞ்சு மையத்தாயிருச்சோம்ல. உயிராக இருக்கிற ஒரு மனுஷன் கண்ணால் மையை தவிர நீங்கள் பார்க்குறீங்க, அடக்கி கொண்டு அடக்குறீங்க, ஒன்றுமெல்லாம் காலியாக போயிடணும் அதோட. அப்போ உயிரோடு இருக்கிறவனிலிருந்து உயிரற்றதை எல்லாம் என்ன செய்யறான்? வெளிப்படுத்துகிறான். அப்போ உயிரோடு இருக்கிறவனில் இருந்து தான் மையத்து உண்டாகுது. மையத்து யார்? உசுரோடு இருக்கிற ஒருத்தன் தான் மையத்தாக இருக்கிறான். அப்போ உயிரோடு இருப்பதிலிருந்து மையத்தை உண்டாக்குற, மையத்தாக இருந்ததிலிருந்து உயிருள்ளதை நீ உண்டாக்குகிறாய், அப்படிப்பட்ட வலிமை மிக்கவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்வை நோக்கி சொல்கிற மாதிரி தான் இதுக்கு நம்ம பொருள் செய்யணும். அடுத்தது வந்து ஓ தருசுக்கு, நீ வந்து செல்வத்தை வழங்குகிறாய். ரிசுக்குங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தருசுக்கு. ரசக்க எருசுக்கு. ரசக்க என்றால் பொதுவாக மக்களுடைய பழக்கத்தில் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ரிசுக்குன்னு சொல்கிறாங்க. ரிசுக்குன்னு அது மட்டும் இல்லை, மனிதனுக்கு வழங்குகிற எல்லா செல்வமும் ரிசுக்கு தான். அல்லாஹ் கொடுக்குற வழங்குகிற செல்வங்கள் அனைத்துமே என்னது? வீடு வாசல் எல்லாமே. சோறு மட்டும்னா எல்லாருக்கும் நல்லா சமமாக தான் கொடுக்குறோம். எதில் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த அரைக்கை அப்படி தான் நம்ம சாப்பிட முடியும். கோடீஸ்வரனாக இருக்கான்னு வச்சுக்கிடுவோம், அவனுக்கு ரிசுக்கு எவ்வளவு? நீங்கள் சாப்பிட்ற அளவு தான் அவனுக்கு உள்ள ரிசுக்கு. அவ்வளோங்கதா அது 10 வயிறு அவனுக்கு இல்லை. அப்போ ரிசுக்குக்கு இந்த சாப்பிட்ற உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டில் வேணால் ஒருத்தனை கூட குறை இருக்கலாமே தவிர உணவில் பெருசாகலாம் யாருக்கும் அதிகமாகலாம் எல்லாம் கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரே உணவு தான் கொடுக்குறான், ஒரே அளவு தான். இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடுவேன். அதிகபட்சமாக ஒரு 200 மில்லி சாப்பாடை சாப்பிடுவேன். அவ்வளோ ஒரு வேலைக்கு 200 மில்லி அரிசி அதிகபட்சமாக போனால் அவ்வளோதான் உனக்கு சாப்பிட முடியும். அவ்வளோதானே எல்லோரும் சாப்பிடுவான், ஏழையும். அதில் ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது. அப்போ ரிசுக்குங்கிறது வந்து
சோத்தை மட்டும் குறிக்குதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, சோறு இந்த மாதிரி திங்கிற தண்ணி பால் அதைத்தான் குறிக்கிற மாதிரி தான் அதிகமான பேர் விளங்கி வச்சுருக்கிறாங்க. அப்படி இல்லை, ரிஸ்க்குங்கிறது வந்து எல்லாத்தையும் குறிக்கும். ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆடம்பர பொருள்கள், தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம், அது மாதிரி சொத்து பங்களா, அது மாதிரி தோட்டம் துறவு எல்லாமே ரிஸ்க்கு தான். எல்லாமே என்னது ரிஸ்க்குங்கிறதுலாம் வரும். அப்போ ரிஸ்க்குக்கு என்ன செல்வம்னு வச்சுக்கணும். செல்வம்ங்கிறத கூட நம்ம காசுன்னு வழங்குறோம். ஆனால் செல்வத்துக்கிற தமிழ் வார்த்தைக்கு எல்லாத்தையும் தான் அடக்கும். வழங்குதா? உணவுன்னு அர்த்தம் செய்யாமல் செல்வம்னு அர்த்தம் செஞ்சு விடுறீங்களேன். செல்வந்தர்னு சொல்கிறீங்கல்ல, சோறு உள்ளவன்ட்டு அர்த்தம். அதுக்கு எல்லா வசதியும் உள்ளவன் தான் அர்த்தம். செல்வந்தர்னா செல்வம் உள்ளவன். செல்வம்னா என்ன? எல்லாமே. அதாவது மனிதன் பயன்படுத்துகிற தட்டுமுட்டு சாமான், தளவாடங்கள், சொத்து பத்துகள் எல்லாத்துக்கும் பேர் தான் செல்வம். அதெல்லாம் அதிகமாக வச்சுருந்தா அவனை செல்வந்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரிஸ்க்கு என்பதற்கு செல்வங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். உணவளிக்கிறாய்ன்ற அர்த்தம் செய்யாமல், ஏன்னா பெரும்பாலும் ரிஸ்க்குனாலே உணவுன்னு ஆக்கிட்டோம். அதான அதிகமான ஒரு அதுவும் ரிஸ்க்கு தான். உணவு ரிஸ்க்கு இல்லைன்னு சொல்ல, அது உணவைத்தான் குறிக்கும்ன்ற கூடாது. உணவும் ரிஸ்க்கு தான். உணவு மட்டும் ரிஸ்க்கு கிடையாது, எல்லாமே ரிஸ்க்கு. நான் போட்டுக்கிற சட்டை ரிஸ்க்கு தான், இந்த கண்ணாடி ரிஸ்க்கு தான், கையில் கட்டிக்கிற வாட்ச் ரிஸ்க்கு தான், எல்லாமே இந்த லேப்டாப் கூட ரிஸ்க்கு தான். அல்லாவுடைய செல்வம் தானே. அப்போ அல்லாவுடைய ரிஸ்க்கு என்பதில் வந்து நம்மளுக்கு எதெல்லாம் நமக்கு வந்து செல்வமாக பயன்படுகிறதோ அனைத்தையுமே குறிக்கும். அப்போ தர்சுக்கு, நீ செல்வத்தை வழங்குகிறாய். தர்சுக்கு என்றால் செல்வத்தை வழங்குகிறாய். மன் தஷாவு, யாரை நாடுகிறாயோ, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவருக்கு ரிசுக்கை வழங்குகிறாய். அதுவும் எப்படி வழங்குகிறாய்? பி கைரி ஹிசாபின். ஹிசாப்னா கணக்கு, கைருனா இல்லாமல், பி கைரி ஹிசாபின் கணக்கு இல்லாமல். அப்போ கணக்கற்ற முறையில் நீ என்ன செய்கிறாய்? நாடியவருக்கு செல்வத்தை கொடுக்குறான், அவனுக்கு கணக்கு தெரிய மாட்டேங்குது. சில பெரிய 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 பணக்காரனுக்கு வந்து உனக்கு எத்தனை சொத்து இருக்குன்னு கேட்டால் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அந்த அவ்வளோ ஃபைல் வச்சுருப்பாங்க, அவ்வளோயும் படித்து பார்த்தாலும் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தாறுமாறாக அந்த செல்வங்கள் இருக்கிறது. அப்போது தர்சுக்கு மன் தஷாவு, நீ நாடியவர்களுக்கு செல்வத்தை வழங்குகிறாய். பி கைரி ஹிசாபின், கணக்கு இல்லாமல். கணக்கு இல்லாமல்னா கொஞ்சம் தாறுமாறாக வழங்குகிறாய்ன்னு அர்த்தம். அப்போ இதில் ஒரு பெரிய ஒரு போதனை இருக்கிறது. இந்த செல்வம் வழங்குவதற்கு அல்லாஹ் ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு வழங்குறது இல்லை. இவர்னா ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார், இவருக்கு நிறைய செல்வத்தை கொடுப்போம், இவர் கெட்ட மனுஷனாக இருக்கிறாரு, இவருக்கு நம்ம செல்வத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு நல்லா கொடுக்குறானா? அப்படி கிடையாது. நடைமுறையிலையும் கிடையாது. நடைமுறையில் பார்த்தா கூட தெரிகிறது, நல்லவர்கள்லையும் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, கெட்டவர்கள்லையும் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள்லையும் ஏழைகள் இருக்கிறாங்க, கெட்டவர்கள்லையும் ஏழைகள் இருக்கிறாங்க. அப்போ கண்ணு முன்னாடியும் பார்க்குறோம். இந்த செல்வம் வழங்குவதற்கு அவனுடைய பூர்வீக ஜென்ம பலனு, அவன் செஞ்ச சேவை, அவனுடைய நல்லொழுக்கம், அவனுடைய பண்பாடு, அதை வச்சு கொடுக்கறது கிடையாது. வேறு எதை வச்சு தான் கொடுக்கறது? அது அல்லாஹ்வுடைய பர்சனல் ரைட். அது அவனுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. அது நினைச்சாலும் கொடுப்பான், அவ்வளோதான் கணக்கு. அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான்டா என்னன்னு கேட்டால், நீ நினைச்சாலும் கொடுப்பேன். கெட்டவனாக இருப்பான், நான் கொடுப்பேன்டா. நான் சோதிக்கிற ஒரு ஆள். ஒருத்தனுக்கு கொடுத்து சோதிப்பேன், ஒருத்தருக்கு எடுத்து சோதிப்பேன். வழங்குதா? ஒரு ரெண்டு பணக்காரர், ஒரு முஸ்லீம் பணக்காரர் இருப்பான், முஸ்லீம் அல்லாத பணக்காரன் இருக்கானா, ரெண்டு பேருக்கும் நான் செல்வத்தை கொடுக்குறேன். ரெண்டு சோதனை தான். இவன் இந்த செல்வத்தில் எப்படி நடக்கிறான், அவனுக்கு பரிச்ச பேப்பர் அது, இவனுக்கு பரிச்ச பேப்பர் இது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை வைப்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், காசு பணத்தை கொடுப்பதும் சரி, வறுமையை கொடுப்பதும் சரி, இதர பாக்கியங்களை கொடுப்பதும் சரி, அதுக்கு என்ன செய்வதில்லை, நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் அப்போ வேறு எந்த மாதிரி தான் கொடுக்குறான், எந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் விருப்பப்படி, அவ்வளோதான். இதுக்கு எந்த ஒரு அளவுகளும் கிடையாது. அவன் இறைவன், அவன் நினச்சதை என்ன செய்வான், உங்களுக்கு டெஸ்ட் வைப்பான். ஒரே பரீட்சையில் ஒரே கேள்வித்தாள் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கேள்வித்தாள்கள் தான். அப்போ அந்த மாதிரி கேள்வித்தாள்கள் கொடுக்கும் பொழுது, இது பரீட்சை காசு பணம்லாம் சோதனை தானே. காசு பணத்தை எல்லாம் தர்றதுனா அது ஒரு பரீட்சைக்கு தானே தர்றான். அதை வச்சு நம்ம எப்படி செய்கிறோம்னு சொல்லி, அதனால் ஆட்டம் போடுறோமா இல்லை அள்ளி கொடுக்குறோமான்னு எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு தான் இல்லை தர்றான். அப்போ அதனால் இதில் என்ன அடிப்படை விளங்கணும்னு கேட்டால், உலகத்தில் உள்ள பணங்காசு வைத்து கொண்டு இவன் நல்லவன் நிறைய பணக்காரனாக இருக்கான், நல்லவன் இவன் தரித்திரம் பிடிச்சவனாக இருக்கிறான், அதனால் இவன் கெட்டவன் சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா, அந்த மாதிரி கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லலை. வேறு எந்த மாதிரி கொடுக்குறான்? மன் தஷாவு, நீ நினைச்சாலும் கொடுப்பாய், அவ்வளோதான். தர்சுக்கு, நீ செல்வத்தை வழங்குகிறாய். மன் தஷாவு, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவனுக்கு செல்வத்தை வழங்குகிறாய்.
அதுவும் கைரி ஹிசாபின், கணக்கே இல்லாமல் கொடுக்குறாய் நாடியவனுக்கு. ஒருத்தனுக்கு கொடுக்குன்னு நினச்சிட்டேன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு அள்ளி அவன் எங்கே இருக்குன்னு அவனுக்கே கண்டுபிடிக்க முடியலை. அப்படி எல்லாம் என்ன செய்யறான், அதானி அம்பானின்னு எல்லாம் கொடுக்குறானே, அவங்களுக்கு கணக்கு தெரியுமா? கணக்குவற்ற முறையில் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரியும் கொடுக்குறாய் என்று அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை. அது ரிசுக்கு என்பதிலேயே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இறைவன் இருக்கிறான் என்பதற்கு கூட இந்த ரிசுக்கை ஒரு ஆதாரமாக காட்டலாம். ஏன்னு கேட்டால் அதையும் அல்ல பல இடத்துல சொல்கிறான். இந்த ரிசுக்கை இப்போ நீ சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, அதில் வந்து இறைவன் இருக்கிறான்னு விளங்க முடியும் என்ற கருத்துப்பட குரான்லேயும் சில வசனங்கள் இருக்குது. அது எப்படி ரிசுக்கை வச்சு சிந்திக்கிறதுன்னு கேட்டால், ஒருத்தன் வந்து சரியான ஒரு அறிவாளியாக இருப்பான், ஒருத்தன் வந்து ஒரு மந்தமான ஒரு ஆளாக இருப்பான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாயை போட்டு கடையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மந்தமாக இருக்கான் பாருங்க, அவன் படன்னு கோடீஸ்வரன் ஆயிடுவான். இந்த பெரிய பயங்கர ஷார்ப்பாக இருக்கான் பாருங்க, அவன் கடையை மூடிட்டு வந்துடுவான். அப்போ அவனுக்கு வந்து முட்டா பையில அவன் சம்பாதிக்க மாட்டான்னு நினைக்கிறோம்ல, அவனுக்கு செல்வம் கிடைக்கிது. இவன் தேறிடுவான்னு நினைக்கிறாலும் புசுன்னு போயிடுறாங்க. இவன் தேறிடுவான், பாஸ் ஆயிடுவான், பயங்கரமாக சம்பாதிச்சிடுவான், இவன் பணக்காரனாக இருக்கிறான். அப்போ ஒரே இடத்துல 2 பேர் கடை வைக்கிறாங்க. ஒருத்தன் வந்து படிக்காத ஒருத்தனாக இருக்கிறவன் பணக்காரனாக போயிடுறான், படித்த ஒருத்தன் வந்து பணக்காரனாக முடியலை. ஒரே வியாபாரம், ஒரே பணத்தை போட்டு ஒரே இடத்துல 2 பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிஸ்க் அளிப்பதற்கு எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டான், அவ்வளோதான். டே இவனுக்கு தான் உனக்கு இருக்குது, உனக்கு இல்லை, அவ்வளோதான். நீ என்னத்தை கஜகரணம் போட்டு அழிஞ்சாரு தான் உனக்கு வந்து ரிஸ்க் கிடைக்காது. கிடைக்கிறது அந்த அளவுக்கு மீறிய செல்வங்கிறது வராது. அப்போ அந்த ரிஸ்க்கை சிந்திச்சு பார்த்தாலேயே இது நமக்கு மேலே ஒருத்தர் வந்து பண்ணினா தான் இப்படி நடக்க முடியும். நம்முடைய அறிவை கொண்டு சிந்திச்சோம்னா பணக்காரன் பூரா அறிவாளி பூரா பணக்காரனாக இருக்கணும். ஆனால் இறைவன் எப்படி படைச்சிருக்கான், அறிவாளிகள் பூரா வந்து எத்தி பிழைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அறிவாளிகளும் வந்து அரசாங்கத்தை சார்ந்திருப்பாங்க. புலவர்கள்லாம் மன்னரை புகழ்ந்து பாடுவாங்க, ஜால்ரா தட்டுவாங்க, அவங்களுக்கு கைகட்டி நிற்பாங்க. கையெழுத்து போட தெரியாத முதலாளியாக இருப்பான், அந்த 72 பட்டம் வாங்கின வந்து கை கட்டிட்டு வேலை செய்வான், அவன்கிட்ட ஊழியராக இருப்பான். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம அறிவை கொண்டு சிந்தித்தோம்னா இது வேறு ஒரு ப்ரோக்ராமில் ஓடுது வண்டி. நம்ம அறிவை கொண்டு ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு மேலே ஒருத்தன் இருந்து இதை செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கணக்கு பார்க்க தெரியாதவன்லாம் கோடீஸ்வரன் ஆகுறது. எல்லாத்தையும் ஷார்ப்பாக உள்ளவன் என்று சொன்னவனெல்லாம் என்ன செய்கிறது, அவன் வந்து பிச்சைக்காரனாக இருப்பதையும் பார்க்கும் பொழுது இந்த ரிசுக்கு வழங்குற செல்வம் வழங்குற ஒரு விஷயத்தில் உன்னுடைய அறிவு கிரிவு ஆற்றல் உழைப்பு அதெல்லாம் ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு தான். அதனாலேயே நீ வந்து மேலே வர முடியுமானா முடியாது. நான் அதில் ஒரு ப்ரோக்ராம் உனக்கு பண்ணியிருந்தால் தான் முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதில் இருந்து அதை வந்து இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இது ஆதாரம். இறைவன் இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், கை நாட்டு பேர்வழியாக இருக்கிறவன்லாம் கோடீஸ்வரனாக இருக்கிறான், 50 டிகிரி வாங்கினவன்லாம் கோடீஸ்வரனாக இல்லை. என்ன அர்த்தம்? அவனுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதை சொல்கிறான். தருசுக்கு இறைவா, நீ வழங்குகிறாய், நீ வந்து செல்வத்தை வழங்குகிறாய். மண் தஷாவு, யாரை நீ நாடுகிறாயோ அப்போ நீ நாடியவருக்கு நீ வழங்குகிறாய். மஃபூலது, நாடியவருக்கு நீ வழங்குகிறாய். பி கைரி ஹிசாபின், கணக்கு இல்லாமல் வழங்குகிறாய் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து சொல்கிறான். இதோட அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அந்த அல்லாஹ் ஆட்சியை நீ கொடுக்குறாய் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறதுக்குரிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தொடர்ச்சி முடிந்து விட்டு 26, 27 வசனம். இப்போ வந்து வேறு செய்தி. ஏன்னா ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் இறங்குனது தானே. அது ஒவ்வொரு வசனம் இல்லை, ஒரு 3 வசனம் ஒன்றா இறங்கியிருக்கும், 2 வசனம் ஒன்றா இறங்கியிருக்கும். அந்த மாதிரி வந்து இறங்குற அடிப்படையில் வித்தியாசமாக வரும். இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இது வேறு ஒரு செய்தி. இதில் என்ன செய்தின்னு கேட்டால் வந்து இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வசனம். இது சர்ச்சைக்குரியது என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களால் கடுமையாக வந்து விமர்சிக்கப்படக்கூடியது, இஸ்லாத்தை தப்பான மார்க்கம் என்று காட்டக்கூடியது, இஸ்லாத்தை வந்து ஒரு வன்முறை சார்ந்த ஒரு மார்க்கம் என்று வந்து பிரச்சாரம் செய்வது, அதற்கெல்லாம் இந்த வசனத்தை சரியான முறையில் நம்ம விளக்காததுனாலையும் நம்ம மேலோட்டமாக பயான் பண்ணிவிட்டு போயிடுறது. அவன் வந்து அவனுக்கு இஷ்டப்படி தான் அதை விளங்குவான். அப்போ அவர்களுக்கு சரியான முறையில் விளக்கம் கொடுக்காத காரணத்தினாலையும் இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தை வந்து வெறுக்கிற ஒரு இதுக்கு இந்த ஒரு வசனங்களை எல்லாம் உதாரணம் காட்டுவாங்க. இஸ்லாத்தின் எதிரிகள் வந்து இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு எடுத்து காட்டக்கூடிய வசனங்களில் இது ஒரு வசனம். இது என்ன சொல்கிறது என்றால், லா எத்தஹிது என்பது வந்து அகதன் இருக்குல்ல, அகத என்றால் எடுத்தான்னு அர்த்தம். அதில் வந்து இஃப்தாலன்னு ஆக்குனீங்கன்னா
இத்தகத இத்தகதன்னு வரும், அதை இத்தகதன்னு மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு வந்து எத்தகிது, எத்தகிது என்பது வருங்கால வினை. அந்த வருங்கால வினையில் வந்து எத்தஹிதுன்னு சொன்னால் வருங்கால வினை. எத்தஹிது என்று சுக்கூன் செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னால் இந்த லா வந்து நஹியுடைய லா. லா என் சுர் லா எஃப் அல் அப்படின்னு வரும்ல, அந்த லா வந்து ரெண்டு லா இருக்கிறது. லா என் சுரு என்றால் உதவி செய்ய மாட்டான், லா என் சுர் என்றால் அவன் உதவி செய்ய வேண்டாம். அப்போ உதவி செய்ய வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு உள்ள லா இருக்குதுல்ல, அந்த லா வந்துச்சுன்னா என்ன செய்யும்னு கேட்டால் வருங்கால வினை சொல்லுக்கு வந்து சுக்கூன் செய்யும். அதான் சுக்கூன் செஞ்சு லா எத்தஹித் என்று இங்கே சுக்கூன் தான் இருக்கிறது. ஆனால் இது இங்கே ஒரு சுக்கூனு, இந்த லாமில் ஒரு சுக்கூனு, ரெண்டு சுக்கூன் இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்ய முடியும்னா வாசிக்க முடியாதுங்கிறதுனால அதுக்கு ஒரு பொதுவான விதி இருக்குது, அரபு மொழி கிராமரில் இருக்குது. என்னது? அசாக்கினு இது ஹுர்ரிக்க பில் கசரி. சுக்கூன் பற்ற எழுத்துக்கு ஒரு ரெண்டு சுக்கூன் காரணமாக ஹரக்கத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் கசர் தான் செய்யணும் என்கிற ஒரு வகையில் எத்தஹிதின்னு வந்திருக்கு. லா எத்தஹிதில் மூமினூன, மூமின்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல் காஃபிரீன காஃபிர்களை அவுலியாக நேசர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு இருக்குல்ல. மூமின்கள் வந்து காஃபிரை நேசரை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறது. இதில் வந்து நிறைய இதனுடைய அர்த்தத்தை முழுசாக விளங்க வேண்டி இருக்கிறது. இதனுடைய சரியான பொருள் என்ன, மேலோட்டமாக நம்ம விளங்குற மாதிரி பொருள் தானா அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக விளங்கி அப்படி இந்த வசனங்களை நம்ம பேசும் பொழுது அந்த விளக்கத்தோடு தான் மக்கள்கிட்ட பேசணும். இல்லைன்னா இதை தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். அது குறித்த செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.